காவிரி மேற்பார்வை குழு அளித்த உத்தரவுக்கு எதிராக தமிழக மற்றும் கர்நாடக மாநில அரசுகள் உச்சநீதிமன்றத்தில் ஆட்சேபனை மனு தாக்கல் செய்துள்ளன. காவிரி நதிநீர் பங்கீட்டு விவகாரத்தில் கடந்த 19ஆம் தேதி டெல்லியில் கூடிய காவிரி மேற்பார்வை குழு செப்டம்பர் 21 முதல் 30ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு 3000 கன அடி வீதம் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என கர்நாடகாவுக்கு உத்தரவிட்டது. இந்த நிலையில் அடுத்த தினமான 20ஆம் தேதி காவிரி தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவிரி மேற்பார்வை குழுவின் உத்தரவை ஏற்க முடியாது என இரு மாநிலங்களும் தெரிவித்தன. மேலும் காவிரி மேற்பார்வை குழுவின் உத்தரவுக்கு எதிராக மனு தாக்கல் செய்ய இரு மாநிலங்களும் அனுமதி கோரிய நிலையில் 3 நாட்களுக்குள் மனு தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தது. இதனையடுத்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் ஆட்சேபனை மனு தாக்கல் செய்தது. அதில் 10 நாட்களுக்கு வினாடிக்கு 3000 கன அடி வீதம் நீர் திறக்க வேண்டும் என்ற காவிரி மேற்பார்வை குழுவின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும், தமிழகத்திற்கு அந்த நீர் போதாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே வேளையில் கர்நாடக அரசும் ஆட்சேபனை மனு தாக்கல் செய்துள்ளது. அதில் கர்நாடக அணைகளில் 27.6 டிஎம்சி நீர் மட்டுமே உள்ளது. அதிலும் 26.3 டிஎம்சி நீர் குடிநீர் தேவைக்காக இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காவிரி மேற்பார்வை குழுவின் உத்தரவின்படி தமிழகத்திற்கு நீர் திறக்க முடியாது எனவும் கர்நாடகா மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனுக்கள் வரும் 27ஆம் தேதி காவிரி தொடர்பான வழக்கு விசாரணையின் போது சேர்த்து விசாரிக்கப்பட வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி மேற்பார்வை குழுவின் உத்தரவிற்கு எதிராக இன்றைய தினம் கர்நாடக மற்றும் தமிழக அரசுகள் உச்சநீதிமன்றத்தில் ஆட்சேப மனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். வருகின்ற 27ஆம் தேதி காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான வழக்கு விசாரணை மீண்டும் நடைபெறும் பொழுது இந்த மனுக்கள் மீதான தங்களது நிலைப்பாட்டை இரண்டு அரசுகளும் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கும். அவ்வாறு தெரிவிக்கும் பட்சத்தில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் 6000 கன அடி நீரை வினாடிக்கு தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள். காவிரி மேலாண்மை வாரியத்தை 4 வாரத்திற்குள் அமைக்க வேண்டும் என்று உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் இந்த மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வார்களா அல்லது தள்ளுபடி செய்வார்களா என்பதனை நாம் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். தலைநகர் டெல்லியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பவன்குமாருடன் நிரஞ்சன்.